இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம் கர்னல் தியாகராஜன். முதற்கட்டமா ஆபரேஷன் சிந்தூர் இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்திய முப்படை வீரர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிலடி சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், அம்சங்கள் என்னென்ன? ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை இது வந்து பெஹல்காமுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அடியாக நான் பார்க்கல. ஏன்னா நம்ம பார்த்தோன்னே ஜெய்ஷே முகமது வந்து லஷ்கர் தோபா அவர்கள் வந்து ஒரு நம்ம ரொம்ப போக வேண்டாம், 1999 நம்ம எடுத்தா கூட 1999 காந்தஹார் வந்து அந்த விமானத்தினுடைய ஹைஜாக்கா இருக்கட்டும், 2000 வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அங்க அட்டாக்கா இருக்கட்டும், 2001 நம்மளுடைய பார்லிமெண்ட் அட்டாக்கு, அது மாதிரி 2008 வந்து மும்பையோடைய அட்டாக்கு, அதை தாண்டி நம்ம வரும்போது 2017 2019 இப்போ வந்து 2025 வந்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம தொடர் வந்து அவர்களுடைய வந்து அந்த தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதனால் நம்மளுடைய பொதுமக்கள், ராணுவம், துணை ராணுவம், அங்க இருக்கிற காவல்துறை மிகப்பெரிய பாதிப்பிற்கு உண்டாக்கிட்டு ஆயிரக்கணக்கானோர் தன்னுடைய உயிரை நீக்கியிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கோல்டு பிளட் வந்து நடந்திருக்கு. சோ இந்தியாவினுடைய அமைதியை அவர்கள் கெடுத்திருக்கின்றார்கள். அந்த அமைதியை வந்து நிலைநாட்ட வேண்டும்னா நிச்சயமா இது மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு அடி பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலை இருந்தது. அந்த நிலை நிர்பந்தம் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திருக்கிற இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்மால் வந்து காண முடிகின்றது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது தரைப்படை என்ற விமானப்படை அவர்களுடைய மிக துல்லியமான ஒரு கம்பைண்டான ஒரு ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா நேவலும் அதுல வந்து சிப்பின் ஆயிருப்பாங்க. ஏன்னா பிளாக்கெட் பண்றதுக்கு, ரிட்டாலியேஷன் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு அதுக்காக. அதனால முப்படைன்னு சொன்னாலும் வந்து தவறு கிடையாது. ஸோ அப்படி முப்படையினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து நம்மளால் இது வந்து பார்க்க முடிகின்றது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது நம்மளுடைய டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய வலிமை உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு முக்கிய ஒரு நிகழ்வாக, முக்கிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன். அதையும் தாண்டி பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய நிலையை நம்ம வந்து ஒரு 2000 இருக்கிற நிலையோ, 2008 இருந்த நிலையோ, அல்லது வந்து 2014 இருந்த நிலையோ நம்ம இன்று கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். டெரரிசத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான ஒரு திடமான நம்பிக்கை, டிட்டர்மினேஷன் நம்ம இடம் இருக்கின்றது. அதற்கான வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 4-5 காரணிகள் வந்து முக்கியமானது. ஒரு போர் தொடுக்க வேண்டும் என்றால் பொருளாதாரம், வலிமையான ராணுவம், 3வது வந்து டிப்ளமசி, 4வது வந்து ஒரு வலிமையான தலைமை வந்து தேவைப்படுகின்றது. இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆகையால் இது வந்து ஒரு அக்ராஸ் த போர்டு நம்ம வந்து ஒரு உலகிற்கு கொடுக்கிற ஒரு நம்மளுடைய வலிமையை வந்து காமிக்கிறோம். அது தவிர வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சீனாவிற்கும் நமக்கு வந்து சொல்றோம். அதாவது வந்து அவங்க நம்மளை மிரட்டி எல்லாம் வைக்க முடியாது. நாங்க வந்து ஆல் வெதர் வந்து நாங்க ஒரு நண்பர்கள், பாகிஸ்தானோடு நாங்க வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், நிச்சயமாக எங்களுடைய படை வந்து வரும் அப்படின்லாம் அவங்க வந்து நிறைய அறிக்கை விட்டாங்க. இதே மாதிரி 1965 1971 விட்டாங்க. அவர்களுக்கும் நம்ம வந்து மெசேஜ் கொடுத்துருக்கோம், நாங்க வந்து அடிபணிவர்கள் கிடையாது அப்படின்னு. கால்வான் வேலியில வந்து கண்ணுக்கு அதாவது இமைக்கும் நேரத்தில் போர் வரும் அப்படிங்கிற நிலை இருந்த போது கூட இந்தியா வந்து அஞ்சாமல் அவர்களை வந்து பின்வாங்க வைத்தது அப்படிங்கிறது வரலாற்றினுடைய கூற்று. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் தூதரும் சீன தூதரும் அதிகமா ஆலோசிக்கிறாங்க. சீன தரப்புல இருந்து இந்தியா இந்த மாதிரி பண்ணி இருக்கிறதே எங்களுக்கு வருத்தம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம வேற என்னென்ன செய்திகளை புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக என்னுடைய ஒரு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சீனாவுடைய இது போறேன். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பெஹல்காமில் நடந்த அந்த ஒரு இன்சூரன்ஸுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு பதிலடி என்பது இல்ல. நாம் வந்து 1980 நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தீவிரவாதத்திற்கு நாம் கொடுத்திருக்கின்ற மொத்தமான பதிலடி அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து பெஹல்காமுக்காக அப்படின்னு நம்ம பார்க்காம இந்தியா இதுவரை அனுபவித்து வந்த தீவிரவாத செயலுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பதிலடி அப்படின்னு. நீங்க சீனாவை பத்தி நீங்க வந்து சொன்னீங்க. சீனாவை வந்து அவங்களுக்கு வந்து அவருடைய பொருளாதாரம், அவருக்கு தேவையான அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் அவங்களுக்கு எந்த நாடு மீதும் அவருக்கு அன்பும் கிடையாது, பண்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்களுக்கு சிபேக் வந்து இருக்கு. ஒரு $63 பில்லியன் ப்ராஜெக்ட் வந்து அங்க இருக்கு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பலுச்சிஸ்தானை வந்து நோக்கி செல்லுகின்ற அவருடைய சிபேக் உடைய அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. போர் வந்தால் அது அழிந்து விடும்.
பலுச்சிஸ்தான் முழுமையாக எடுத்துவிடும். போர் வரும்பொழுது அவர்கள் வந்து வலிமை பெற்று விடுவார்கள், முழுமையாக எடுத்துவிடும். அவர்களுடைய அந்த சிபேக் அப்படிங்கிறது அவர்களை கைவிட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். ஆக அவர்களுடைய அந்த சிபேக்கை வந்து எப்படி வந்து அவர்கள் வந்து பாதுகாத்துக் கொள்வது அப்படிங்கிற வழியில தான் அவர்கள் இருக்கார்கள். தவிர அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு ஒரு உதவி பண்ணணும், அவர்களோட வந்து தோளோடு தோல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி அவர்கள் வந்து இந்த இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்னா நம்ம அவர்களை வந்து எதிர்த்த பொழுது I-20 வந்து நம்மளுடைய வந்து ஒரு கான்டாக்ட் இருந்தப்ப கல்வான் லேனிக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையில இந்தியாவில் போர் தொடுத்திருக்கலாம். அவருடைய ராணுவம் என்பது இந்திய ராணுவத்தினுடைய வலிமையை பார்க்கும் பொழுது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம், ஆனா வீரத்தில் தாக்குதலில் நிச்சயமாக இந்திய ராணுவம் அவர்களை விட மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா கல்வான் வழி அவர்கள் திட்டமிட்டு இந்திய ராணுவத்தை தாக்குவதற்காக அவர்கள் வந்து முற்பட்டார்கள். நமக்கு வந்து தாக்கப்படான்னு நமக்கு தெரியாது, நம்ம வெறும் கையோட நம்ம போனோம். இருந்தாலும் நமது உயிரிழப்பு 20 இருக்கும்போது அவருடைய உயிரிழப்பு 55 கொடுத்தோம். அதனால் நம்முடைய ராணுவத்தினுடைய வலிமை வீரம் அப்படிலாம் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கும்போது சீனா வந்து நம்மளோட வந்து ஒரு போருக்கு வரக்கூடிய நிலையிலோ இல்ல மிரட்டக்கூடிய நிலையிலோ இன்னைக்கு வந்து இல்ல அப்படிங்கறத. பாகிஸ்தானுக்கு நம்ம வந்தோம்னா இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கொடுக்குறாரு, நிச்சயமா நாங்க இதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம், பாகிஸ்தானுடைய பலம் என்னன்னு காட்டுவோம் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிஃப் வந்து போர் பதற்ற சூழல் தனியணும், நாங்களே அதுக்கு முன் வர்றோம், இதோட நிறுத்திக்கிட்டா சமாதானமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் இந்த மாதிரியான ஒரு மாறி மாறி ஒரு நிலைப்பாடை பாகிஸ்தான் எடுக்குது? இனி அடுத்த கட்டமா பாகிஸ்தான் என்ன செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா போர் தொடுக்க போகின்றோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்பே அவங்க வந்து மிரண்டு விட்டார்கள். அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போனாங்க, யுஎனுக்கு போனாங்க, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு சென்றார்கள், ரஷ்யாவோட காலை பிடிச்சாங்க, சீனாக்கு போனாங்க. இந்த போர்னு எடுத்துக்க அவங்க செல்லாத இடமே கிடையாது. அதுலயே அவருடைய நிலை வந்து நமக்கு வந்து தெரிந்து விட்டது. மிகவும் மோசமான ஒரு பொருளாதாரம், ராணுவத்தினுடைய வலிமையற்ற நிலை, ஒரு தலைமையற்ற ஒரு கண்டிஷன்ல பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கின்றது. கொலாப்ஸ் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு. போர் என்று வந்தால் நிச்சயமாக 1971 இரண்டாக பிரிக்கப்பட்ட பாகிஸ்தான் இப்ப இந்த வார் வந்தால் நிச்சயமாக 3ஆவோ அல்லது 4ஆகவோ வந்து சிதறப்படும். அதனால் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பயம் இருக்கின்றது. அவர் மிரட்டி பார்க்கின்றார்கள், எங்கள்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கின்றது, நாங்கள் தாக்குவோம், எங்கள்கிட்ட இந்த வந்து ICBM இருக்கு, இவ்வளவு வந்து இதோட ரேஞ்சு அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அதோடைய ரிப்ரகாஷன் என்ன, ஒரு வாட்டி அவங்க அதை உபயோகப்படுத்தினால் அதற்கு பின்பு என்ன பின்விளைவு என்பதை அவர் நன்கு அறிந்தவர்கள். ஆகையால் தான் வந்து அரண்டு மிரண்டு அவர்கள் வந்து அடிபணிந்து இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும், நாங்க எதுவுமே எஸ்கலேட் பண்ணல இதுக்கு மேல அப்படின்னு. நம்ம வந்து எஸ்கலேட் பண்ண சொல்லல, நம்ம வந்து ஒரு கண்டக்ட் பண்ணோம், முதல்ல பிரீஃப் பண்ணல. நம்ம தான் போரை தூண்டுறோம்னு வேற சொல்றாங்கல்ல, நம்ம போர்க்கால ஒத்திகை பண்றோம், போரை தூண்டுறது அவங்க தான், எங்களுக்கு போர்ல விருப்பம் இல்லங்கறாங்க. அதான் போருக்கு முன்பு, இந்த போரை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணது வந்து 3 விதமா பிரிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைக் பண்ண இன்னைய நாளுக்கு முன்பு உலகத்துல இருக்கிற எல்லா டிப்ளமேட்டையும் நம்ம வந்து சந்திச்சோம். நம்ம எதுக்காக அவர்கள் மீது நம்ம வந்து எங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோங்கிற விஷயத்த சொன்னோம், கான்பிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து தாக்குதல் பண்ணோம். தாக்குதல் முடிஞ்ச உடனடியா எல்லா நாடுகளுக்கும் நம்ம டீப்ரீஃப் பண்ணிட்டோம், நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதற்கு மேல் நம்ம எந்த தாக்குதல் நம்ம செய்வதாக இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது வந்து எங்களுடைய தாக்குதல் அவர்களுடைய ராணுவத்தின் மீதோ அவர்களுடைய வந்து சிவிலியன் மீதோ பாகிஸ்தான் மீதோ நாங்கள் தொடுக்கவில்லை. எங்களுடைய தாக்குதல் என்று அந்த தீவிரவாதிகளுடைய கூடாரங்களின் மீது இருந்தது, அவருடைய ஹெட் குவார்டர் மேல இருந்தது அப்படின்னு கிளியரா வந்து இந்தியா சொல்லிவிட்டது. இந்தியாவுக்கு இதுக்கு மேல இன்டென்ஷன் கிடையாது. அடுத்த எஸ்கலேஷன் லேடருக்கு எடுத்து செல்வது என்பது அது வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கையில் இருக்கின்றது. அது வந்து அவங்க செல்ஃப் சூசைடல் அட்டாக் அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அழிவு அவர்களை தான் வந்து சேரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.